அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசி நேயர்களுக்கு ராகு தசை 18 வருட ராகு தசை எப்படி இருக்கும், உங்கள் லைஃப்பில் எந்த விதமான இம்பாக்ட் ஏற்படுத்தும், ராகு என்னென்ன இடத்துல 12 கட்டத்தில் என்னென்ன இடத்துலேருந்து எந்த விதமான பலன் கொடுத்தும், என்ன பலன் ஏற்படுத்தி கொடுக்கும், இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். 18 வருட ராகு தசை. ராகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பாவகிரகங்க, சரிங்களா. ராகு வந்தோடனே பாருங்கள், ஒரு சில பேர்த்த ஆட்டி படைக்கும். ஒரு தீய பழக்க வழக்கங்கள் போடுறது, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனில் போய் மாட்டுறது, உடம்பெல்லாம் அடித்து போட்ட மாதிரி இருக்கும். அவங்க தவறான வழிக்கு போவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாமே ஒரு தவறான ஒரு பாதை, தவறான ஒரு ரூட்டு கொண்டு போகிறது எல்லாமே இந்த பாவகிரகத்தோட சேர்ந்த இந்த ராகுதசை தான். சுபகிரகங்களோட சேர்ந்த ராகுதசை வந்து பார்த்திங்கன்னா ஆளே கொஞ்சம் பிரைட்டாக மாற்றும், ஒரு நல்வழி கொண்டு போக வைக்கும், ஒரு நேர்மையான வழி கொண்டு போக வைக்கிறது. இதெல்லாமே நல்ல கிரகத்தோட சேர்ந்த ராகு வந்து அந்த தசையில் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உத்தராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது சூரிய தசை, 2வது சந்திர தசை நடக்கும், 3வது செவ்வாய் தசை, 4வது ராகு தசை நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போது சந்திர தசை, 2வது செவ்வாய் தசை நடக்கும், 3வது உங்களுக்கு ராகு தசை நடக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போதே செவ்வாய் தசை, 2வது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை 18 வருஷம் தசை நடக்கும். ஒரு முக்கியமான தசைங்க இது. இது ராகு எந்தெந்த இடத்துல இருந்து எந்த விதமான இம்பாக்ட் ஏற்படுத்த நம்ம பார்ப்போம், சரிங்களா. பொதுவாகவே ராகு வந்து பார்த்திங்கன்னா உகந்த இடம் என்னென்னா, இந்த மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னிராசி, மகர ராசி. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ராகு இருக்கும்போது அது ஒரு யோகமான ஒரு ராகுவோ, ஒரு நல்ல ஒரு ராகுவோ, நல்லது செய்யக்கூடிய ராகுன்னு சொல்லப்பட்டிருக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில், சரிங்களா. இது வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து ஒரு 3ஆம் இடமாவோ, இல்லை 6ஆம் இடமாவோ, இல்லை 10ஆம் இடமாவோ, 11ஆம் இடமாவோ, இந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கை சுபகிரகங்களோட சேர்ந்துருக்கணும். ஆக்சுவலாக வந்து 10ஆம் இடம் 6ஆம் இடத்தை விட உங்களுக்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம் வந்தால் ரொம்ப பரவாயில்ல. அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த இடம் வந்து உங்கள் லக்னத்துக்கு ஜாதகப்படி உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடமாவோ 10ஆம் இடமாவோ வந்து அந்த வீடு கொடுத்த கிரகம், அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதியோ 11ஆம் இடத்துக்கு அதிபதியோ அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா வலுத்திருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபகிரகங்களோட தொடர்பு இந்த ராகுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கோடீஸ்வர ராகு தசையாக தான் அவங்களுக்கு அமையும். அதில் சந்தேகமே கிடையாதுங்க. 100% அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது மகர ராசிக்காரங்க, பொதுவாக மகர ராசிக்காரங்க உழைப்பாளியாக இருக்காங்க, நல்லா உழைப்பாங்க, ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. ஆரம்ப காலத்துலலாம் உங்களுக்கு எதுவும் நடக்காது. சின்ன வயசுலலாம் கொஞ்சம் வறுமை, கஷ்டம், ஃபேமிலி ப்ராப்ளம், இதனால கொஞ்சம் இருந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் வளர அந்த ராகு திசையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆக ஆரம்பிப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த ராகு ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல, நல்ல ஒரு பொசிஷனில், இப்போ குருவோட உட்காந்துருப்பார் 3ஆம் இடத்துல, இல்லை 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல இருப்பார், இல்லை 10ஆம் இடத்துல கூட ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும். ஒரு குரு சம்மந்தப்பட்ட ஒரு சுபகிரகங்களோட நல்ல கிரகத்தோட சேர்க்கை, பார்வை, அதோட கதிர்வீச்சு அங்கே 10ல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து பெரிய ஒரு செல்வந்தராக, ஒரு பணக்கார வாழ்க்கையை, ஆடம்பர வாழ்க்கை, தொழிலில் கொடிக்கட்டி பறக்கிறவங்களாம் இருப்பாங்க. தொழிலாம் கிடையாது, 10ல் ராகு இருக்கவங்க நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க. அது வந்து தனிச்ச ராகு இல்லாமல் சுபகிரகங்களோட வீட்டில் இருந்த ராகு அல்லது சுபரோட சேர்க்கை ஏற்பட்ட ராகுவாக இருந்தால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் பார்த்தே தீருவாங்க, சந்திச்சே தீருவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எங்கள் ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 8ஆம் இடமெல்லாம் சம்மந்தப்படக்கூடாதுங்க. 8ல் ராகு இருந்துச்சுனாலே இந்த ஆயில் கண்டத்தை கொடுக்கறது, விபத்து சந்திக்கிறது, இந்த விஷப்பூச்சி கடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில இந்த பாம்பு கடிச்சது அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது உடம்பெல்லாம் ஏதாவது பார்த்தீங்களா, இந்த விஷத்தன்மையாக மாறும், இந்த சொரியாசிஸ் பிரச்சனை வர்றது, அப்படியே இந்த உடம்பு கண்டிஷன் அப்படியே மாறும். அவங்களுக்கு கண்டம் ஏற்படும். உடம்புல உயிர் மட்டும் இருக்கும், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் கண்டிஷன் அப்படியே தலை முதல் கால் வரைக்கும் ஹெல்த் கண்டிஷன் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு மாறிடும். இதெல்லாமே இந்த 8ல் இருக்கிற ராகு தான். ஒரு சில பேருக்கு 8ல் ராகு பாவகிரகத்தோட சம்மந்தப்பட்ட ஆயில் முடியக்கூடிய ராகு தசையை அந்த ராகு தசையை அமைச்சு கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து உயிர் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாமே இருக்கிற இடத்த பொறுத்து, ராகு இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ 9ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எந்த இடத்துல ராகு 9ல் இருந்தாலும் வந்தோடனே ராகு தசை வந்தோடனே தந்தையோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், அதிர்ஷ்டத்துக்கு எடுக்கும், இந்த ஆன்மீக பிரயாணம், இந்த மாதிரி அவங்க டைவெர்ட் ஆகி போயிடுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் ராகு கொடுக்கும். 9ல் ராகு இருந்தால் தந்தையோட ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் இது படுறது. அதே போல் இதேமாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. அதேமாதிரி உயர்கல்வி படிக்கிறதுக்கு தடை ஏற்படுறது. இதெல்லாமே 4ல் இருக்கிற ராகு தான். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 2ல் இருக்கிற ராகு வந்து பொதுவாகவே 2ஆம் இடத்துலேயும் சனி ராகு, இல்லை 2ஆம் இடத்துல ராகு செவ்வாயில் இருக்கவங்கெல்லாம் பாருங்கள் சின்ன வயசில் கல்வியில் ஏதோ தடை ஏற்படும். ஒன்றா படிப்பு பிரேக் ஆகிருக்கும், இல்லை சரியாக படிக்காமல் இருப்பாங்க, அப்படியே ஒரு பாஸ் மார்க்கில் தான் அப்படியே வந்திருப்பாங்க. அப்படியே இந்த 2ஆம் இடத்துலலாம் ராகு, கேது இதெல்லாமே இல்லாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. ராகுக்கு வந்து உகந்த இடம் 3, 6, 10, 11 தாங்க. இந்த இடத்துல இருக்கிற ராகு ஒரு நல்ல ஒரு ராகுவை வேலை செய்வார். ஒரு சில பேருக்கு லக்னத்தில் ராகு இருக்கும், ரொம்ப ஆசைப்படுவாங்க, இவங்களை திருப்திப்படுத்தவே முடியாது, ரொம்ப பேராசக்காரராக, பிடிவாதக்காரராக, ஒரு சுயநலமிக்க ஒரு ஆட்களாக இருக்கிறதெல்லாம் பாருங்கள் இந்த லக்னத்தில் இருக்கிற ராகு தான். இவங்களை திருப்தியப்படுத்த முடியாது. கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், பயங்கரமாக யோசிப்பாங்க,
திங்கிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் தான், பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவாங்க, சின்னதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. திங்கிங் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ்ட்ராடினரி லெவல் தான் திங்கிங் இருக்கவங்களுக்கு. லக்னத்தில் ராகு இருக்கவங்களுக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க இந்த மெய்யை பொய்யாவும் பொய்யை மெய்யாவும் பேசி சமாளிக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் மைண்டு சொல்லுவாங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க தான் தந்திரமாக பேசுவாங்க. 2ல் இருக்கிற ராகு இருக்கவங்களுக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற ராகு இன்னும் தன்னம்பிக்கை கொடுக்கும், நல்ல ஒரு உத்வேகம் தைரியம் இதெல்லாமே கொடுத்து ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும். 4ல் இருக்கிற ராகு அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், இல்லை அம்மாவே இல்லாமல் பண்ணுறது, கல்வி தடை ஏற்படுத்துறது, ஜாதகருக்கு அலைச்சல் திருச்சல் கொடுக்கறது. சுகஸ்தானத்தில் ராகு இருந்தால் ஆரோக்கிய குறைபாடு வரும். இதெல்லாம் 4ல் ராகு இருக்கிறது இருக்கக்கூடாது. 4ல் ராகு இருக்கிற சில குறைபாடு தான். ஒரு சில பேருக்கு 4ல் ராகு இருக்கும் பாருங்கள், பல பாஷை கற்றுக்குவாங்க. நான் 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு அந்த படிப்புக்குண்டான இடம். அதில் ராகு இருக்கும்போது பல மொழி கற்றுக்கிறது. இங்கிலீஷ் இங்கிலீஷு, தமிழ், இந்த கன்னடா, இந்த மற்ற லாங்குவேஜ், ஹிந்தி, மற்ற எல்லாம் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு 4-5 லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்களாம் பாருங்கள், இந்த 4ஆம் இடத்துல ராகு சம்மந்தப்பட்டிருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கவங்களுக்கு இந்த பூர்வீக சொத்து ஆகாமல் போகும், குழந்தைங்களால் சில பிரச்சனை, மனக்கவலை இதெல்லாமே இருக்கும். மேக்ஸிமம் பெண் குழந்தை அந்த மாதிரி பெண் வாரிசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 5ல் இருக்கிற ராகு கொடுக்கும். சரிங்களா. பொதுவாகவே 5ல் ராகு இருந்தால் காம சிந்தனை, காம இச்சைகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக திங்க் பண்ணுவாங்க. ஓவராக திங்க் பண்ணுறதெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு தாங்க. ஏன்னா 5ஆம் இடம் நம்ம மூளை குறிக்கிறது, மைண்டை குறிக்கிறது. அந்த இடத்துல ராகு இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல் திங்க் பண்ணும், கண்டதெல்லாம் யோசிப்பாங்க. பயங்கர அவங்க மண்டைக்குள்ளே இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று வந்துட்டு போயிட்டே இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு என்னென்னமோ வருங்க 5ல் இருக்கிற ராகு. அது 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கவங்க கேட்டால் சொல்லுவாங்க. 5ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா ஒரு பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுறது, ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கற்பனை சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கு தோணும், என்னென்னமோ தோணும். இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி அவங்க அங்கே இதாயிருமா, அப்படி நடந்துருமா, இவங்களை இப்படி அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம இப்படி நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ உங்களுக்கு திங்கிங் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் லெவல் திங்கிங் வர்றது எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். தேவையில்லாதெல்லாம் யோசிச்சு குழப்பறதெல்லாம் 5ல் இருக்கிற ராகுங்க. இப்போ 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் நல்ல கிரகத்தோடு இருந்தால் கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிர்ப்பு இருக்காது. 6ல் பாவிகளோடு இருந்த ராகு கடன், நோய், எதிர்ப்பு எல்லாமே அதிகப்படுத்திடுவார் உங்களுக்கு. 7ஆம் இடத்துல ராகு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு. 7ல் ராகு இருக்கவங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுறது, வேற்று மதம் வேற்று ஜாதி இனத்தவரோட அந்த கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் 7ஆம் இடத்துல ராகு தனிச்சிருந்தால் தனிச்சிருக்கிறத விட உங்கள் சுபகிரகங்களோடு இருந்தால் பரவாயில்ல. தனிச்சு இருந்துட்டாருன்னா பகை வீட்லேயோ இல்லை ஒரு சனியோட வீட்லையோ செவ்வாயோட வீட்லையோ தனக்கு பிடிக்காத ஒரு வீட்டில் ராகு இருந்துட்டாருன்னா தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத இல்லீகல் கான்டாக்ட், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் கொடுக்கறது எல்லாமே, அஃபேர்ஸ் கொடுக்கறது எல்லாமே இந்த ராகு தான். அந்த ராகு திசையில் 8ல் இருக்கிற ராகு முன்னாடி சொன்னால் அது ஒரு டேஞ்சரான ஒரு அமைப்பு. 8ல் இருக்கக்கூடாது. 9ல் இருக்கிறது வந்து தந்தையோட ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் குறைபாடு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தந்தை இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். 10ல் இருக்கிற ராகு தொழிலில் முன்னேற்றம், இதெல்லாமே தனிச்சிருக்கிற ராகுவோட குருவோட சுபகிரகங்களோட சேர்ந்த ராகு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். 11ல் ராகு இருக்கிறது நல்ல வளர்ச்சிங்க, நல்ல வளர்ச்சி, நல்ல சக்ஸஸ் பார்த்துருவாங்க, நல்ல வேலை கிடச்சிருவங்களுக்கு, நல்ல வீடு வாகனம் எல்லாமே செட்டில் ஆகி நல்ல சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சு, நல்ல நிலவாசெல்லாம் சேர்த்து வச்சு நல்ல ஒரு செட்டில் ஆகிறவங்க ஜாதகமெல்லாம் பாருங்கள். 11ல் இருக்கிற ராகு திசை வந்திருக்கும். 12ல் இருக்கிற ராகு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுத்தி கொடுக்கறது இதெல்லாமே கொடுக்கும். ஆனால் தனிச்சிருக்கிற ராகு மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது பரவாயில்ல. தனிச்சிருக்கிற ராகு சுபகிரகங்களோட வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. இதே பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்ட நிம்மதியான தூக்கம் இருக்காது. பொதுவாகவே ராகு 12லேருந்து தசை வந்தால் பாருங்கள், நைட்டில் தூக்கம் வராதுங்க, சரியான தூக்கம் இருக்காது. சுபகிரகங்களோட இருந்தால் அவர் சமாளிப்பார், அவ்வளோதான், சமாளிக்க வைப்பார். ஆனால் ராகு 12லேருந்து அது வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், தூரதேச பிரயாணம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறது, பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிமாநிலத்தில் போய் செட்டில் ஆகுறது எல்லாம் இந்த ராகு திசையில் கொடுக்கும். இதெல்லாம் நிறைய சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய ராகு வச்சு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ராகு வந்து அந்த திசை நடத்தணும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு திசை வந்து அந்த ராகு திசை வீழ்ச்சி சந்தித்தவங்களும் இருக்காங்க, ராகு திசை வந்து போராடி முன்னேறினவங்களும் இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த ராகு வந்து கெடாமல் சுபகிரகங்களோடு இருக்கும், அதுதான் காரணம். சரிங்களா. முக்கியமாக சொல்லணும்னா லக்னம் லக்னாதிபதி கெட்டுக்கூடாதுங்க. இப்போ லக்னம் கெட்டு போய் லக்னாதிபதியெல்லாம் கெட்டு போச்சுன்னா இவங்க உழைச்சி அடுத்தவங்களுக்கு போயிடும், நல்லதெல்லாம் அடுத்தவங்களுக்கு போகும், இவங்களால பிரயோஜனமெல்லாம் இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதனால தான் அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னம் கெடக்கூடாது, லக்னாதிபதி கெடக்கூடாது, ராசிநாதன் ராசி அதிபதி கெடக்கூடாது. சரிங்களா. அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு கேது எங்கே இருக்காங்க, ராகு எந்த இடத்துல இருக்காங்க, மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, இப்போ உங்களுக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கா, இல்லை நடந்து முடிஞ்சிருச்சா, இனிமேல் எப்போ வரும், இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகுங்கிறது ஒரு முக்கியமான கிரகம், ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு தான். அதனால் அது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் பிறப்பு ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்கார், உங்களோட வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரம், இதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.